ஒரு வழியாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதம் 2வது வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் 24/7 வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான நியூஸையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த வீடு எப்படி இருக்க போகுது, அதில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் இந்த சீசனில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து ரெடி ஆயிருக்கு. இவங்க எல்லாருமே ஆடிஷனில் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போன சீசன்லேயே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆளெல்லாம் இந்த சீசனில் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்யாவுடைய தம்பியான சத்யா வந்துட்டு இந்த பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. இவர் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ரேப்பரான பால் டப்பா வந்துட்டு இந்த தடவை உள்ளே வர போகிறாரு. போன தடவை ஜெஃப்ரி எப்படி உள்ளே வந்தாரோ அது மாதிரி தான் இவரும் வந்துட்டு ஒரு கானா பாட்டோட உள்ளே வர போகிறாரு. கூடவே ஒவ்வொரு சீசன் வந்துட்டு இவர் உள்ளே வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். ரியாஸ் கான் வந்துட்டு இந்த தடவை வரப்போகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பூனம் பஜ்வாவும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்ற நியூஸும், பாரதி கண்ணம்மா சீரியலில் ரொம்பவே ஃபேமஸான ஃபரீனா வெண்பா அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்துட்டு பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. காமெடி ஆக்டரான கருணாகரன் இந்த சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்படின்ற நியூஸும், கூடவே மதுரை முத்தும் வந்துட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்து வெளியாகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ், சார்பாட்டா, கபாலி அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்த கலையரசனும் வந்துட்டு இதில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வர போகிறாரு. அதே மாதிரி செம்பருத்தி ஷபானா, பாண்டியன் ஸ்டோரில் வந்த சுஜிதா, குமரன் தங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. யாரெல்லாம் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்,